வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் எனக்காக கொடியேற்றுவேன். எந்த பிரச்சனை காற்றாற்று வெள்ளம் போல எனக்கு எதிராய் வந்தாலும் எனக்கு பின்பாக அந்த வெற்றியை அறிவிப்பு கொடுக்கிற ஒரு இயேசு, ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்காக இருக்கிறார். சத்துரு வருவதற்கு முன்பாகவே எனக்காக அவர் கொடி ஏற்றுகிறார். அவர் ஏற்றுகிற கொடிக்கு 3 விதமான அர்த்தம் உண்டு. முதலாவது அர்த்தம், எனக்கு ஜெயம் நிர்ணயிக்கப்பட்டது, எனக்கு ஜெயம் முடிவிற்கு வந்தது, நான் தான் ஜெயிக்க போகிறேன் என்கிறதற்காக கொடி ஏற்றப்பட்டது. இரண்டாவது, என்னுடைய கொடிக்கு அர்த்தம், இனி போர் செய்யக்கூடாது, இனி போரை நிறுத்துங்கள் என்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுகிறார். மூன்றாவதாக, எனக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவதற்கு அர்த்தம், என் பிள்ளையினுடைய ஜெயத்தை விளம்பரப்படுத்துங்கள். என் பிள்ளை ஜெயித்தான், என் பிள்ளை ஜெயித்தான். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார், கொடியேற்றுவார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றிவிட்டார். ஜெயம் நிர்ணயிக்கப்பட்டது.